அன்பிற்கினியவர்களே, உலக அமைதிக்கான 24 மணி நேர தொடர் ஆராதனையின் நிறைவு திருப்பலியில் பங்கேற்க நாம் ஒன்றிணைந்துள்ளோம். இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் சிறப்பாக திருப்பலிக்கு தலைமை தாங்கும் போர்ட் பிளேயர் ஆயர் மேதகு விசுவாசம் செல்வராஜ் அவர்களையும் மிகுந்த அன்போடு வரவேற்கிறோம். புனித கன்னிமரியாவின் மாசற்ற இதயத்தின் நினைவை கொண்டாடும் இந்நன்னாளில் அவரது இதயம் இயேசுவின் தூய இதயத்தோடு எந்த அளவுக்கு ஒன்றித்திருந்தது என்பதை சிந்தித்துப் பார்க்க அழைக்கப்படுகிறோம். வானதூதர் கப்ரியேல் மங்கள வாழ்த்து உரைத்த கணம் முதலே இறைமகனின் இதயத்தோடு கன்னி மரியாவின் இதயமும் ஒன்றித்திருந்தது. கடவுளின் மீட்பு திட்டத்தில் இயேசுவின் ஒவ்வொரு தேவையையும் அறிந்து அவற்றை நிறைவு செய்வதற்காக இணைந்து பயணித்தவர் அன்னை மரியா. இயேசுவின் இதயமும் மரியாவின் இதயமும் இறை தந்தையின் திட்டத்துக்கு சிலுவை வரை கீழ்ப்படிந்திருந்தன. இவ்வுலகில் போர்கள் ஓய்ந்து அமைதி நிலவ வேண்டும் என்பதே இவ்விரு இதயங்களின் ஏக்கமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அவர்களின் விருப்பம் நிறைவேறும் அந்நாள் விரைவில் மலர்ந்திட இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் புனித அந்தோணியாரின் நினைவை கொண்டாடும் இவ்வேளையில் அவரை பின்பற்றி நாம் வாழும் இச்சமூகத்தில் கிறிஸ்துவின் சாட்சிகளாக திகழ வரம் வேண்டுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பருண்மை வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை சேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாறா தொலைக்காட்சியின் சார்பாக மகிழ்வான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இருபெரும் விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புனித கன்னி மரியாவின் மாசற்ற இதய விழா, புனித அந்தோணியார் விழா, முக்கியமான விழாக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு கருத்தை இன்று நிறைவு செய்கிறோம். நேற்றைய நாளிலே இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது அதன் தொடக்கமாக இந்த உலகிலே போர் ஓய்ந்து அமைதி கிடைக்க வேண்டும் மக்களுக்கு
என்பதற்காக திரு இருதய ஆண்டவரிடம் இந்த உலகத்தை, மக்களை ஒப்பு கொடுத்து 24 மணி நேர தொடர் நற்கருணை ஆராதனை மற்றும் திரு இருதய ஜெபமாலை மன்றாட்டை ஜெபித்திருக்கிறோம். 18 மறை மாவட்டங்களிலிருந்து நாம் இணைந்து ஜெபித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களோடும் இணைந்து ஜெபித்திருக்கிறோம். போர் ஓய வேண்டும், அமைதியை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லோரும் இணைந்து ஜெபித்திருக்கிறோம். இந்த ஜெபத்தின் வெளிப்பாடாக விரைவிலே நமக்கு அமைதி கிடைக்கப் போகிறது. இந்த போரானது முற்றிலுமாக நிறைவடைய போகிறது. உலக தலைவர்கள் ஆடவத்தை ஒழித்து மக்களுக்காக உழைக்கப் போகிறார்கள். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. உலக தலைவர்களையும் உலகத்தையும் மக்களையும் திரு இருதய ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்படைத்திருக்கிறோம். ஆகவே இந்த வேளையிலே இந்த திருப்பலியின் வழியாக அந்த தொடர் நற்கருணை ஆராதனையும் திரு இருதய ஜெபமாலை வழிபாட்டையும் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும். இது ஒரு அடையாளமாக முடிந்திருக்கிறது, ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும். அதனுடைய நிறைவு திருப்பலியாக வைத்து தொடர்ந்து ஜெபிக்க நாம் அழைப்பு எடுக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த இனிய நிறைவு திருப்பலியை நமக்கு நிறைவேற்றி தர இன்றைய நாளில் வந்திருப்பவர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே இருக்கக்கூடிய போர்ட் பிளேர் மறை மாவட்டத்தை சார்ந்த ஆயர் மேதகு விசுவாசம் செல்வராஜ் அவர்கள். நம்முடைய தமிழ் மண்ணை சார்ந்தவர், அங்கே சிறப்பாக ஆயராக பணியாற்றி வருகிறார்கள். இந்த நாளிலே அவர்கள் நம்முடைய மாறா தொலைக்காட்சிக்கு வந்து இந்த திருப்பலியை நடத்தி கொடுப்பது என்பது மகிழ்ச்சியான ஒரு காரியமாகும். ஆகவே ஆயருடைய பணிகளுக்காகவும் இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம், ஒரே குடும்பமாக. தொடர்ந்து இந்த திருப்பலியை நாம் தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். நம்மிடையே இருக்கக்கூடிய ஆணவங்கள், நம்மிடையே இருக்கக்கூடிய அதிகார போக்குகள் எல்லாம் மறைந்து தாழ்ச்சியான உள்ளத்தோடு, அமைதியான உள்ளத்தோடு, அன்பு நிறைந்த உள்ளத்தோடு நாம் வாழ உறுதி எடுத்தவர்களாக நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி நம்மை தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னிமரியாவின் இதயத்தில் தூய ஆவியாருக்கு ஏற்றதோர் உறைவிடத்தை ஏற்பாடு செய்தீரே. அதனால் அதே கன்னியின் பரிந்துரையால் நாங்கள் உமது மாட்சியின் கோவிலாக விளங்கும் தகுதி பெற இரக்கத்துடன் அருள்வீராக.
உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61. இறைத்திரு வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. எருசலேமின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாயின் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீரளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தாராகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள், பல புதல்வரை பெற்றவளோ தனியல்லாகிறாள். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தின் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு
அமர்த்துகின்றார். மாண்புரு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையை தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்த மரியா பேரு பெற்றவர். மரியா பேரு பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாள்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தியின் தொடக்கத்தையே நாம் படிக்க கேட்கின்றோம். தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை மனு உருவாக பிறந்தது.
அவர் நம்மோடு குடிகொண்டார், நம்மோடு வாழ்ந்தார் என்று. நாம் கடந்த 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை புரிய முயற்சி செய்கின்றோம், புரிந்து கொண்டு மக்களுக்கு பறைசாற்றுகின்றோம். இன்றைக்கும் அந்த வார்த்தை ஒரு முழுமையான வார்த்தையாக இருக்கிறது. வார்த்தைகள் மாற்றப்படவில்லை, அர்த்தங்கள் மாறவில்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றும் தேவை என்று நாம் அனைவரும் அறிவோம். மாறாக நம்மிடையே பல மக்கள் உருவாகி இருக்கிறார்கள். எழுத்தாளர்கள் உண்டு, பேச்சாளர் உண்டு, அறிவியல் சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகங்களின் கருத்துக்கள் இன்று மறக்கப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் கடவுளின் வார்த்தை, இயேசுவின் வார்த்தை நிறைவாக இருக்கின்றது. இன்றைய 2ஆம் வாசலை நாம் படிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய புரிதல் தன்மை, அவருடைய பதில்கள் அன்று வாழ்ந்த அந்த பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது, ஆச்சரியப்பட்டார்கள். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. அந்த வார்த்தை அழிக்கப்பட முடியாத வார்த்தை. ஏனென்றால் அது கடவுளின் வார்த்தை. தந்தை மனிதனாக பிறக்கவில்லை, தூய ஆவியானவர் மனிதராக பிறக்கவில்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் மகனானவர் மனிதனாக பிறந்தார். கடவுளாகவும் மனிதராகவும் முழுமையாக வாழ்ந்தார் என்பது நம்முடைய விசுவாச அறிக்கை. ஆகவே மனிதனாக பிறந்து வாழ்ந்த அந்த இயேசுவின் வார்த்தை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வார்த்தை, பலமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை பேச, சொல்ல, எழுத ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த உலகத்திலே பிறந்த மாந்தர்களிலே மிகவும் அறிவு கூர்மை ஆன ஒருவர் என்றால் அது இயேசு கிறிஸ்து தான். மற்றவர்கள் வந்தார்கள், சென்றார்கள். இயேசு இருக்கிறார், வாழ்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எப்பொழுதும் வாழ்வார். அந்த கூர்மையான அந்த அறிவு திறனை நீங்க யோசிச்சான்னு தெரியல எனக்கு, நாம் இதுவரை திருப்பலியிலே கொண்டாடவில்லை. There is no feast called Solemnity of Brain of Jesus. அவருடைய அறிவு திறமையை பார்த்து ஒரு திருவிழா கிடையாது. நேற்றுக்கு ஆண்டவருடைய இதயத்தின் திருவிழா, இன்று அன்னை மரியாளின் திருவிழா, புனித அந்தோனியார் திருவிழா. ஆனால் ஆண்டவருடைய அறிவு கூர்மையை வெளிப்படுத்தும் திருவிழா திருச்சபையிலே கிடையாது. மாறாக திருச்சபையிலே ஆண்டவருடைய திரு இருதயத்தை கொண்டாடுகின்றோம். காரணம் என்ன? இருதயம், திரு இருதயம் அன்பின் வெளிப்பாடு. திரு இருதயம் அன்பின் வெளிப்பாடு. ஆகவே ஆண்டவருடைய அறிவு கூர்மை மிகவும் அதிகமாக இருந்தாலும் அவருடைய இதயம்தான் வெளிப்படுத்தப்படுகின்றது, அவருடைய இதயம்தான் போற்றப்படுகின்றது. அவர் இதயத்தை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அது அவருடைய அன்பின் வெளிப்பாடு. இந்த அன்பின் வெளிப்பாடை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்றும் புரிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும், விழாவாக கொண்டாட வேண்டும். ஏனென்றால் திருச்சபையில் இருக்கும் இந்த அருட்சாதனங்களிலே குறிப்பாக திருமணம் மற்றும் குருத்துவம். நான் அடிக்கடி மக்களை பார்த்து கேட்பேன், உங்கள் உடம்புலிலே, நம்ம உடம்புல நிறைய பாகங்கள் இருக்குது. கண் இருக்குது, தலை இருக்குது, முடி இருக்குது, வாய் இருக்குது, மூக்கு இருக்குது, உடம்புக்கு வெளியும் உள்ளேயும் பாகங்கள் இருக்குது. எந்த பாகத்தோடு உங்களுடைய அந்த திருமண அழைப்பினை, குருத்துவத்தின் அழைப்பினை பொருத்தி பார்ப்பேன் கேட்பேன். என்னுடைய பதில் திருமணத்தின் அழைப்பு, திருமண அழைப்பு, குருத்துவத்தின் அழைப்பு இங்கிருந்து வரக்கூடாது, இங்கிருந்து வரணும். அறிவும் தேவைதான், நாம் வாழ அறிவு தேவை. ஆனால் அறிவே வாழ்க்கை கிடையாது, அன்புதான் வாழ்க்கை. ஆகவேதான் ஆண்டவருடைய அன்பினை கொண்டாடுகின்றோம், ஆண்டவருடைய திரு இருதயத்தை கொண்டாடுகின்றோம், அன்னை மரியாளுடைய திரு இருதயத்தை கொண்டு. ஏனென்றால் அன்புதான் வாழ்க்கை. நீங்க பாருங்க, வீட்டில் பாருங்க, எவ்வளோ குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றது. காரணம் என்ன?
காரணம் என்ன? ஏனென்றால் திருமண வாழ்க்கையை எங்கேருந்து பார்க்குறாங்க? இங்கேருந்து பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் காரணம். பேசுனா காரணம், சண்டை போட்டால் காரணம், அதை செஞ்சால் காரணம் தேடுறோம், இதை செஞ்சால் காரணம் தேடுறோம். அந்த காரணத்தை தேடி தேடி அறிவு சார்ந்த அந்த காரணத்தை தேடி தேடி நம்முடைய வாழ்க்கையை நாம் இழக்கின்றோம். மாறாக அந்த காரணங்களை இதயத்திலே தேடுங்கள், அன்பின் அடிப்படையில் தேடுங்கள், பதில் கிடைக்கும். ஒற்றுமை வரும், அன்பு வரும், அமைதி வரும், சமாதானம் வரும். ஆண்டவர் நம்மை அன்பு செய்கின்றார். ஆண்டவர் நம்மை இங்க வைக்கல, இங்க வச்சிருக்காரு. அன்னை மரியாள் நம்மை இங்க வைக்கல, இங்க வச்சிருக்காங்க. ஆண்டவர் அறிவு கூர்ந்தவர், அறிவாற்றல் உள்ளவர். ஆனாலும் அவர் நம்மை காக்க வைத்திருக்கும் இடமானது இந்த இதயம். ஆகையால் தான் அந்த இதயத்தை நாம் போற்றுகிறோம், வணங்குகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இதயம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். குற்றங்கள் குறைகள் இருப்பதுதான் வாழ்க்கை. யார் வாழ்க்கையில் குற்றம் இல்லை, யார் வாழ்க்கையில் குறைகள் இருக்கா? எல்லா வாழ்க்கையிலும் இருக்கு. அந்த குற்றத்தையும் குறையும் நீக்கிறதுக்கு நம்ம இங்கிருந்து யோசிச்சனா பதிலே கிடைக்காது. நம்ம பிரச்சனையே அதுதான். அந்த குற்றங்களுக்கும் குறைகளும் ஆன்சர் எங்கே தேடுறோம்? நம்ம பதில் எங்கே தேடுறோம்? இங்கே தேடுறோம். இங்கே தேடும்போது பதில் கிடைக்கலாம். ஆனால் அந்த பதில் ஒரு முடிவாக அமையாவது. மாறாக அந்த குற்றங்களுக்கும் குறைகளுக்கும் பதிலை இங்கு தேடினால், இதயத்திலே தேடினால் நமக்கு பதில் கிடைக்கும். அன்பு அனைத்தையும் மறக்கும், அன்பு மன்னிக்கும், தவறுகளை பொறுத்து கொள்ளும், அன்பு நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த அன்பு அந்த பிரச்சனையை தீர்க்கும் சக்தி வாய்ந்தது. ஆகவேதான் நாம் ஆண்டவருடைய, அன்னை மரியாளுடைய இதயத்தை போற்றுகிறோம். இன்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான கருத்து, ஆண்டவரே, உம்முடைய இதயத்தை போல், அன்னை மரியாள் இதயத்தை போல் எங்களுக்கும் இதயத்தை தாரும். எங்கள் திருமண வாழ்க்கையை, எங்கள் குருத்துவ வாழ்க்கையை நாங்கள் அந்த இதயத்திலே ஏற்றுக்கொண்டு, இதயத்தின் கண்களினால் எங்கள் வாழ்க்கையை பார்க்க, இதயத்தில் இருக்கும் கண்களினால் எங்களோடு வாழும் மக்களை பார்க்க நான் முயற்சிக்க வரம் தாரும் ஆண்டவரே. எல்லா புனிதரையும் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்தநாள் விழா கொண்டாடுறோம். எல்லா புனிதர்களும் மற்ற மக்களையும் உலகத்திலையும் இங்கிருந்து பார்க்கல, எல்லாமே இங்கிருந்து தான் பார்த்தாங்க. ஆகவேதான் இன்று புனிதர்கள். ஆகவே நாமும் புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பின் முழுமையை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்று நாம் அன்னை மரியாளை போற்றுகிறோம், ஆண்டவரை போற்றுகிறோம், அந்தோணியாரை போற்றுகிறோம், எல்லா புனிதர்களையும் போற்றுகின்றோம். ஆனால் அவர்கள் வாழ்ந்த அந்த அன்பு வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையின் தொடக்கம் இதயத்திலிருந்து அந்த இருதய வாழ்க்கையை நாமும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் இன்று ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். நம்மை உயிர் கொடுத்து பாதுகாத்து நம்மளுக்கு வழிகாட்டும் ஆண்டவர் அந்த அன்பிலே நம்மை என்றும் நிலைத்திருக்க செய்வார். அதற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம், ஜெபிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்திற்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் உமது அன்பின் சாட்சிகளாகவும் அமைதியின் தூதர்களாகவும் இவ்வுலகில் திகழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் உறைவிடமே இறைவா, எம் இந்திய நாட்டை வழிநடத்தும் அரசியல் தலைவர்களும் சமூக தலைவர்களும் மக்களின் வளர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் அக்கறை கொண்டவர்களாய் பொறுப்புடன் செயல்பட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் பிறப்பிடமே இறைவா, உலகில் நிலவும் போர் சூழல்களிலும் பதற்றங்களும் தணியவும், நாடுகளிடையே ஒற்றுமை உருவாகி அமைதியும் நல்லுறவும் மலரவும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, உலகெங்கும் முதுமை, தனிமை, நோய்கள், கடன் தொல்லை மற்றும்
போதைப் பொருட்களால் துன்புறுவோருக்கு மனிதநேயத்துடன் உதவிடும் உள்ளத்தை மாந்தர் அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் நாயகரே இறைவா, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றும் பணியாளர்களையும் கண்டுகளிக்கும் நேயர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து உமது இறையாட்சியின் சிறப்பான கருவிகளாக பயன்படுத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவா, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தவனவாக எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன். என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவார். என்னையும் தகுதியாக்குவார். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி நம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவி எங்களுக்கு பெற்றுத் தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித மணியாரின் வணக்க நாளில் இந்த திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழற்றத்தால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செரபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்று குறிப்பாக உலக அமைதிக்காக வேண்டுகின்றோம். போர்கள் நிறைவடைவும் மக்களிடையே அமைதியும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க ஆண்டவரை பார்த்து மன்றாடுகின்றோம். இப்பொழுது திருப்பலியின் ஒரு முக்கிய பாகத்திலே நாம் செல்ல இருக்கிறோம். பக்தியோடும் விசுவாசத்தோடும் நம் கருத்துக்களை நினைவுகூர்ந்து இந்த உலகத்தை, குறிப்பாக துன்புறும் மக்களை கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்து அவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பிறகு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்களுடைய பாதுகாவலரான புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன் விருந்துண்டே, உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்த நாவில் தினம் வந்திடுவார், எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுமே. திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு கொற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தூய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே 24 மணி நேர தொடர் நற்கருணை ஆராதனை மற்றும் திரு இருதய ஜெபமாலை வழிபாட்டை இந்த திருப்பலியின் வழியாக நிறைவு செய்கிறோம். போர் ஓய வேண்டும், உலக அமைதி கிடைக்க வேண்டும். ஆயர் அவர்கள் அருமையாக சொன்னார்கள், இங்கிருந்து சிந்தித்தால்தான் பிரச்சனை, இதயத்திலிருந்து சிந்தித்தால் அமைதி, மகிழ்ச்சி. இன்று இந்த போர்களுக்கு காரணம் இங்கிருந்து சிந்திப்பதனால்தான்.
இதயத்திலிருந்து சிந்தித்திருந்தார்கள் என்றால் நம்முடைய தலைவர்கள் மகிழ்ச்சி வாழ்வுதான். அதனால் திருஇறுதி ஆண்டவரிடம் ஒப்படைத்து ஜெபித்திருக்கிறோம். இன்று மரியாவினுடைய மாசற்ற இதய பெருவிழா அன்னையிடம் ஒப்படைத்து ஜெபித்திருக்கிறோம். இந்த ஜெபம் தொடர வேண்டும். எல்லாரும், எல்லா தலைவர்களும், நாமும் கூட இதயத்திலிருந்து சிந்தித்து செயல்படுபவர்களாக மாற வேண்டும், மனம் மாற வேண்டும். அதை தொடர்ந்து இறுதி ஆண்டவரிடமும் அன்னை மரியாவிடமும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உலக அமைதி விரைவிலே கிடைக்கட்டும், போர்கள் ஓயட்டும். இந்த நாளிலே நமக்காக இத்திருப்பலியை நிறைவேற்றி இந்த 24 மணி நேர தொடர் நற்கருணை ஆராதனை திருஇறுதிய ஜெபமாலை வழிபாட்டை இந்த திருப்பலியின் வழியாக நிறைவு செய்து கொடுத்திருப்பவர் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே இருக்கக்கூடிய போர்ட் பிளேர் மறை மாவட்டத்திலே பணியாற்றக்கூடிய ஆயர் மேதகு விசுவாசம் செல்வராஜ் அவர்கள். அவர்களுக்கு இந்த வேளையிலே நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உளம் கனிந்த நன்றியை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஆயர் அவர்களே. ஆயருடைய பணி இன்னும் சிறப்பாக தொடர வேண்டும். நல்ல உடல் நலத்தோடு அவருடைய பணி மக்களுக்கு இன்னும் அருமையாக அமைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தொடர்ந்து அமைய வேண்டும் என்பதற்காக ஆயருக்காகவும் ஜெபிப்போம். அந்த மறைமாவட்டத்திற்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம். அங்கு வாழக்கூடிய நம்முடைய தமிழ் மக்களுக்காகவும் மற்ற மக்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருப்போம். ஆயர் அவர்கள் என்றும் நம்முடைய பணியிலே மிகுந்த ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக மறைமாவட்ட கலை தொடர்பகங்களே பணியாற்றக்கூடிய அருட்தந்தையர்கள் எல்லாரும் நாங்கள் இணைந்து அந்தமானுக்கு சென்ற பொழுது ஆயர் அவர்கள் மிகவும் சிறப்பாக எங்களை கவனித்து கொண்டார். அவர்களில் ஒருவராக எங்களை பராமரித்து கொண்டார். அங்கு இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள் உட்பட நாங்கள் 3 நாட்கள் மகிழ்ந்திருந்தோம். நல்ல முறையிலே நாங்கள் அந்த நாட்களை செலவழித்தோம். பல உதவிகளையும் ஆயர் அவர்கள் செய்திருந்தார். அதை மறக்கவே முடியாது. அதனால் அவர் நம்மில் ஒருவர், நமக்காக எப்பொழுதும் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனாலே ஆயர் அவர்களுக்கு மீண்டுமாக நன்றி சொல்வோம். அதே போல அவருடைய பணிகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சிரம் தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசியை பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. வாழ்விடும் பாதையிலே ஒளி விளக்காய் நீ இருப்பாய். வாழ்விடும் பாதையிலே ஒளி விளக்காய் நீ இருப்பாய். உண்மை மனதும் உயர்ந்த நெறியும் நிறைந்து ஓங்கிடுவே அம்மா, இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.